போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். புருஷன் தொட்டா யாராவது கூச்சப்படுவாங்களா? சாரி, என்ன மன்னிச்சிரு. என்ன நீ தப்பு பண்ண மாதிரி மன்னிப்பெல்லாம் கேக்குறிய? இல்ல, இவ்வளவு நாள் நான் உன்னை புரிஞ்சுக்காம நான் பண்ணது, பேசுனது, நடந்துகிட்டது எல்லாமே தப்புதான். ஏன் அப்படியெல்லாம் சொல்லுதிய? உங்க நினைப்புல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் மத்தவங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன கௌரவமா தானே நடத்துறிய. அன்னைக்கு எல்லாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாலும் நான் உங்க அப்பாக்காகவும் உனக்காகவும் தான் உன் கழுத்துல தாலியே கட்டினேன். எந்த சூழ்நிலையிலையும் தாலி கட்டினாதான் நம்ம வாழ்க்கை, அவ சந்தோஷம் தான் முக்கியம். இந்த லைஃபே அவளுக்காக தான்னு இவ்வளவு நாள் தோணாம போயிடுச்சு. என்னங்க என்னென்னலாமோ சொல்லுதிய, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. உனக்கு நான், எனக்கு நீன்னு எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ முடிவு பண்ணல, அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணிருக்கான். ஆமாங்க, எங்க ஊர இசக்கி ஆத்தா தாங்க. அந்த ஆத்தானே வச்சுக்கோ. அந்த வாழ்க்கைய நாம வாழ்ந்துதானே ஆகணும். இந்த மரமண்டைக்கு இத்தனை நாள் அது உரைக்கவே இல்லை. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, எதுவும் விசேஷம் இல்லையான்னு உன்னை யாராவது கேட்டிருப்பாங்கல்ல? எனக்கு தெரியும், கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஏன் உன் பாட்டியே அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. இன்னும் நாம எதுவுமே இல்லாம இருக்கோம். உன்னை யாரும் குழந்தை இல்லாதவன்னு சொல்லிடக்கூடாது. இப்ப என் பொண்டாட்டி எல்லாரும் பெருமையா பேசுற மாதிரி எப்பவுமே பேசணும். அதுதான் என்னுடைய ஆசையும். அதனாலதான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்னென்னமோ சொல்லுதிய, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உண்மையதான் சொன்ன துளசி. பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிட்டு அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்காதவன் ஆம்பளையே கிடையாது, ஏன் மனுஷனே கிடையாது. அவனுக்கெல்லாம் குடும்பமே தேவையில்லையே. எனக்கு நீ வேணும், இந்த குடும்பம் வேணும். நமக்குள்ள எதுவும் வேணாம்னு நான் தள்ளி போகும்போதெல்லாம் என்னைக்கு என் மேல ஆசைப்பட்டு வரீங்களோ அன்னைக்கு நாம சந்தோஷமா இருப்போம்னு அப்ப நீ சொன்ன இல்ல துளசி. இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நமக்குள்ள எல்லாமே இருக்கும். ஏய், என்னது? நான் சொல்றத இன்னும் உன்னால நம்ப முடியல? இல்லங்க, நம்புத, நல்லாவே நம்புத. என்கிட்ட என்கிட்ட பிரியமா பேசுதிய, உங்களை முழுசா நம்பு. சரி, எனக்கு பால் சாப்பிடணும் போல இருக்கு, எடுத்துட்டு வரியா? இதோ இப்ப எடுத்துட்டு வரேன். சொத்துக்காக எப்படிலாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. அப்பா, என் புருஷ மனசு மாறிட்டாகப்பா. அவங்க மனசுக்குள்ள இருந்த நினைப்பு ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிட்டாகப்பா. இனிமே அவங்க என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டாக. இனி எங்களுக்குள்ள எந்த சடவும் வராதுப்பா. நானும் அவங்களுக்கு பிடிச்சபடி நடந்துப்பேன், சரியா? நீங்களும் நாங்க எங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்ன பேசுதான்னு தெரியலையே. நில்லு. என்னத்தா இந்த நேரத்துல உன் அப்பங்கிட்ட வந்து பேசுத? ஏய் கிழவி, என் புருஷனை பத்தி என்னெல்லாம் சொன்னேன். இப்ப என்கிட்ட அவங்க எப்படி பேசினாங்க தெரியுமா? அப்படியா?
என்ன சொன்னா? அவங்க இனிமே என்ன தரையில பாயில படுக்க வேணாம், ஆ. கட்டில்ல அவங்க கூட படுக்க சொல்லிட்டாங்க. நெசமாவா சொல்லுங்க?